கர்த்தர் நல்லவர். 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் நாளிலே இருக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 2025ஆம் ஆண்டின் 51வது வார ஆராதனையில் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல 2025ஆம் ஆண்டின் 355வது நாளிலே நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆராதனைக்கு வந்திருக்கும் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினால் வாழ்த்தி மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவ நாமம் மகிமைப்படட்டும். இந்த 12வது மாதத்திலும் தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை தங்கி இருக்கும் பரிசுத்த ஆவியான விடுதலையின் ஆவியானவர். ஹல்லேலூயா. நம்மேல் இயேசுவானவர் மேல் தங்கி இருக்கிற ஆவியானவர் குறித்து நாம் தியானிச்சிருக்கிறோம். இயேசுவானவர் மேலே மாத்திரம் அல்ல, நம்ம ஒவ்வொரு மேலையும் ஆவியானவர் தங்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க உற்சாகமாக. ஹல்லேலூயா. அன்றைக்கு சகேவே பார்த்து சொல்லுங்க, இன்னும் சகேவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் என்ன செய்யணும் சொல்லுங்க. தங்க வேணும். ஏசப்பா கேட்டாரா கேட்கலையா? சொல்லுங்க. கேட்டாரு. அவனுக்கு இந்த சகைவுக்கு ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி. அப்பா என் வீட்டுக்கு ஏசுனர் வராரா, நான் என்னை பற்றி என் மக்கள் எல்லாம் சொல்ற காரியமெல்லாம் என் மோசமானவன், பொல்லாதவன், ஏமாத்துக்கிறேன், தோத்திரம், கொள்ளையடிக்கிறவன் அப்படின்னு நான் அப்படிப்பட்ட சிறப்பு பேரெல்லாம் பெற்றுக்கிறேனே, என் வீட்டில் ஏசப்பா தங்க வராரா அப்படின்னு தான் அவன் நினைச்சு இறங்கி வந்தான். ரைசுலா நான் இறங்கி தான் தங்க வரேன்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போதே, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் சொன்ன அந்த வார்த்தை உடனுக்குடனே அவனுக்குள்ள மனமாற்றத்தை கொண்டு வந்து கையை கட்டமாக சந்தோஷமா சீக்கிரமா இறங்கி வந்து நடந்து போகும்போதே தன்னுடைய தவறுகளை உணர்ந்தான். ஹல்லேலூயா. நான் செய்தது அநியாய அக்கிரமம் எல்லாத்தையும் ஆண்டவரே மன்னிச்சுங்க, நான் அநியாயமான கொள்ளையடிச்சுட்டு அது எல்லாத்தையும் நான் வட்டி முதலமா சேர்த்து நாளத்தனையா திருப்பி தரேன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. அதே போல தாங்க ஆவியானவர் நம்ம ஒவ்வொரு மேலே தங்க அவர் ஆசையா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த ஆவியானவர் விருப்பத்தோட ஏற்றுக்கொள்ள நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆயத்தமா இருக்கிறவங்க வலதுகத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அல்லது அல்லேலூயா சொல்லுங்க, அல்லது ஆமென் சொல்லுங்க. நிறைய பேருக்கு விருப்பமே வரல, வலதுகையை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தங்கி இருக்க பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இயேசு கிறிஸ்து மேல ஆவியானவர் வந்து இறங்கினார், தங்கி இருந்தார். எதுக்காக இறங்கினாரு? சும்மா ஏதோ ஆண்டவருடைய வல்லமை நான் பெற்றேன் அப்படிங்கிறதுக்காக அல்ல. அதன் மூலமாய் இயேசுவின் மூலம் நடந்த கிரியைகள், அற்புதங்கள், அதிசயங்கள். ஹல்லேலூயா. அந்த அதிசயம் நம்ம மேல வருகிறது, நன்மையில இருந்து அடுத்தவங்களை கடந்து செல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆக இயேசு கிறிஸ்து மேல எதற்காக தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று அவரே சொன்னதை போன வாரத்தில் ஒரு காரியத்தை தியானிச்சோம். முதலாவது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை அபிஷேகிப்பதற்கு பல காரியங்கள் இருக்கிறது, பல அற்புதங்கள் நம்ம அதன் மூலமாய் பெற்றுக்கொள்கிறோம். இது மெயினான பாயிண்ட். இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற செலிப்ரேஷன் மந்த்ல, இந்த கொண்டாட்டத்தின் மந்த்ல கொண்டாடிட்டு புது ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு அப்படின்னு அப்படியே நாம என்ஜாய் பண்ணிட்டு போகிறது அல்ல. அதற்காக மாத்திரமே தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. இதற்காக தேவன் நம்மை அபிஷேகித்தார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. ஹல்லேலூயா. கடந்த வாரம் அதை நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். பிரைஸ் தி லார்ட். அடுத்த இரண்டாவது எதற்காக அப்படிங்கிறதை நாம் தியானிக்க போறோம். அதே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 61ஆம் அதிகாரம், ஏசாயா 61 முதலாம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரகம். போதுமா? இந்த வசனத்தை மட்டும் தான் நாம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் இங்கே நல்லா கவனியுங்கள். முதலாவது, இதற்காக இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டார். இதற்காக இயேசு மேல் ஆவியானவர் வந்து இறங்கினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் போய் சேர வேண்டும். ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். இரண்டாவது, இந்த முதல் வசனத்திலேயே 3 காரியத்தை அங்கே வலியுறுத்தி எழுதப்பட்டிருக்கிறது. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்ட, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூற. ஹல்லேலூயா. காயம் கட்ட, எல்லாம் சொல்லுங்க. இரண்டாவது கட்டவிழ்க்க, மூன்றாவது விடுவிக்க. கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த 2025ஆம் ஆண்டினுடைய பிரதான வாக்கு தத்துவமே அதுதான். ஹல்லேலூயா. விடுதலை ஆண்டு. ஹல்லேலூயா. இயர் ஆஃப் டெலிவரன்ஸ். பிரைஸ் தி லார்ட். அந்த விடுதலை எப்படி வரும்? ஆவியினாலே, பரிசுத்தாவியுடைய வல்லமையினாலே மாத்திரம். ஹல்லேலூயா. வார்த்தை நம்மை விடுவிக்கும். இயேசுவின் ரத்தமும் நாம் விடுவிக்கும். வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தாதான் அந்த வார்த்தை நம்மளை விடுவிக்கும். ஆனால் ஆவியுடைய வல்லமை நம்ம மேலே இறங்கினாலே நமக்கு அந்த வாக்குத்தத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். அப்படின்னு சொல்லிடலாமே. கர்த்தர் நல்லவர். ஆகவே இன்றைக்கு இயேசுவின் மேலே எதற்காக ஆவியானவர் ஊற்றப்பட்டார்னா, காயம் கட்ட, கட்டவிழ்க்க, விடுவிக்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35 வாசிக்கிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35 வசனம் முதல். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அல்லேலூயா. நம்ம சொல்லுங்க அல்லேலூயா. போன வாரம் கொடுத்த முதல் குறிப்பினுடைய அந்த வசனத்துடைய காரியம் 35ஆம் வசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காலம் மாதிரி நமக்கு அந்த காலத்தில் ஏசப்பா பிறந்த காலத்தில் டிரான்ஸ்போர்ட் வசதிலாம் கிடையாது. ஆமாம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரே வாரத்தில் அல்லது குறிப்பிட்ட ஒரு சில நாட்களையே உலகத்தையே சுற்றி வரக்கூடியதான வளர்ச்சி ஏற்பட்டு விட்டது. ஆமாம். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் சில சவால் சைக்கிளையே பிரயாணம் பண்ணுறது, அல்லது காரில் இப்படி, அல்லது மோட்டர் சைக்கிள், அப்படி உலகத்தை நான் வள வருகிறேன்னு சொல்லி இன்னைக்கு நல்லா மாறி போச்சு. ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் இயேசு இருந்த காலத்தில் நடந்தே தான் அங்கே போகணும். அல்லேலூயா. இன்றைக்கும் நிறைய கிராமங்களிலே ஸ்தோத்திர அன்ரீச் ஏரியாக்களில் இன்னைக்கும் மக்கள் நடையா நடந்து, தமிழ்நாட்டிலே இருக்குது, வட மாநிலங்கள் இருக்கிறது, உலகத்தின் பல இடங்களிலேயும் இருக்கிறது. ரோடு வசதி இல்லாத, டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லாத இடங்கள்லாம் இருக்கத்தான் செய்கிறது. ஆமென். அங்கேயும் சுவிசேஷம் சென்று கொண்டுதான் இருக்கிறது. ஆமென். அப்ப பாருங்க, இயேசு அவர் ஞானஸ்நானம் பெற்று அவர் 40 நாள் அவர் வனாந்தரத்தில் போய் ஜெபம் முடிச்சுட்டு ஊழியத்தை அவர் ஆரம்பித்தார். அல்லேலூயா. கிராமங்களையும் பட்டணங்களையும் சுற்றி நடந்து என்ன பண்ணாராம்? சுவிசேஷத்தை பிரசங்கித்தாராம். அல்லேலூயா. ஏசாயா 61ஆம் வசனத்துடைய நிறைவேறுதல் இங்கே இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கடுத்து 2வது குறிப்பு வரும்போது 36ஆம் வசனம், அவர் திரளான ஜனங்களை கண்டு என்ன பண்ணாராம்? அவர்கள் மேய்ப்பில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவருமாய் இருந்தபடியால் அவர் மேல மனதுருகி. அல்லேலூயா. தொய்ந்து போய் நம்முடைய ஆண்டவர் இயேசு அவர் தொய்ந்து போன காயம்பட்ட இருதயத்தை காயம் கட்டுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. மனுஷன் இன்னைக்கு நம்மளை காயப்படுத்திக் கொண்டே இருப்பான். ஆண்டவர் காயம் கட்டுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க ஆமென். கர்த்தர் நல்லவர். காயம் கட்டுதல் என்பது வெறும் சரீரத்தில் ஏற்படுகிற காயம் மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்துக்குள்ளே, சிந்தைக்குள்ளே நிறைய காயங்கள், தழும்புகள் எல்லாம் இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரா? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு காயம் கட்டுகிறாராம். அல்லேலூயா.
எலும்பு நொறுங்கி போனா கூட அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒட்டி வச்சு, இன்னைக்கு டெக்னாலஜி கம்பெனியில் வேலை செய்யும்போது விரலே துண்டா கட்டாயி விழுந்தாலும் அதை அப்படியே டக்குன்னு உடனே எடுத்து அதை ஃப்ரீசரில் வச்சு ஜாயின் பண்ணி இணைக்கக்கூடியதெல்லாம் கூட இருக்குது. இன்னைக்கு மெடிக்கல் டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்து விட்டது. ஆமே. இருதயத்தையும் இன்னைக்கு மாத்துறாங்க, நுரையீரலை மாத்துறாங்க, என்னன்னு தெரியல. ஆமே. பாத்திரம் அப்படி நீங்க மாறி போச்சு. நொறுங்கி போன எலும்புகள் அதை ஒன்று சேர்த்து பண்ணிடுறாங்க. ஆனா இருதயம் நொறுங்கி போன இருதயம், நொறுங்குண்ட இருதயத்தை எந்த டாக்டராலையும் அங்கே கட்ட முடியாது. ஸ்தோத்திரம். அங்கே காயம் கட்ட முடியாது. ஆமே. பிரைஸ் தி லார்ட். என்ன ஆண்டவர் ஸ்தோத்திரம், அவர் ஒருவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. இயேசுநாதர் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்யவே முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் 51ஆம் சங்கீதத்துல அருமையாக அவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. சங்கீதம் 51ஆம் சங்கீதத்திலே ஸ்தோத்திரம் பிரைஸ் பகுதியை அவர் சொல்றார் பாருங்க. ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். 17ஆம் வசனத்தை வாசிப்போம். 51:17. தேவனுக்கு ஏற்கும் பலிகள், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, தேவனே, நொறுங்குண்டலும் நறுங்குண்டலுமான இருதயத்தை, நறுங்குண்டலுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர், நீர் புறக்கணியீர். தெய்வத்திலே சொல்லுங்கள் அல்லேலூயா. நொறுங்குண்டதும் நறுங்குண்டலுமான நொறுக்கப்பட்ட இருதயத்தையும் ஸ்தோத்திரம், இன்னும் நொறுக்கு, அதாவது நொறுக்கப்பட்ட இதுலயும் இன்னும் என்ன சொல்லுவாங்க, வெந்த புண்ணா இருந்தாலும் அதுலயும் மறுபடியும் வேலை பாய்ச்சாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நம்முடைய ஆண்டவர் ஒரு நாள் புறக்கணிக்கவே மாட்டாருங்க. அதே சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் காயம் கட்டுகிற தேவனா இருக்கிறார். என்ன கட்டுற தேவன்? காயம் கட்டுகிற தேவன் என்பதை அவர், நம்முடைய தேவன் இஸ் a healer. ஆமென். இஸ் the healer. சுகமாக்குகிறவர், ஒரு வைத்தியர், அவர் பரிகாரி. நானே அவன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால பாருங்கள், நொறுங்குண்ட இருதயத்தை அவர் காயம் கட்டுகிற தேவன். அல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தைகள் உங்களை என்ன செய்யும்? இருதயத்தை அநேக நேரத்தில் நொறுக்கும், உடைக்கும். நீங்க மனுஷனாலே நீங்க நொறுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது நீங்க மற்றவங்க இருதயத்தை நொறுக்கிட்டே இருக்கலாம். ரெண்டுமே தவறானது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் மற்றவங்க இருதயத்தை நான் உடைக்கிறேனா, காயம் கட்டுகிறேனா என்கிறத உணரணும். அல்லேலூயா. நான் மட்டும் மற்றவங்களை உடைச்சுக்கிட்டே இருப்பேன், ஆனா என்ன அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது, அது தவறானது. அதான் தமிழ் அருமையான ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாமியார் உடைச்சா, சொல்லுங்கம்மா மாமியார்களே, மாமியார் உடைச்சா என்னது மண்சட்டி, அதே மருமக உடைச்சா பொன் சட்டியா? என்ன சட்டி? இந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல இருக்கும். மாமியார் என்ன பண்ணாலும் ஏற்றுக்கிட்டு தான் போகணும். அதனால மாமியார்கள் என் மேல கோச்சுக்காதீங்க. ஆமென். எப்பவுமே சமமா தான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து பழக்கம். எனக்கு யாரையும் உயர்த்தி தாழ்த்தி பேசுறது எனக்கு வராது. மாமியார் இருக்கட்டும், மருமகளா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும். சொல்லுங்க அல்லேலூயா. வயசுல மூத்தவங்களா இருக்கட்டும், இளவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான். ராமே சொல்லுங்க. ஆமென். எதுக்கு இந்த பழமொழி அப்படின்னு சொன்னா, ஒருவேளை மருமகள் தவறே செய்யாம ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது தவறுன்னு சொல்லப்படுகிற அந்த காரியத்துக்காக, ஆனா மாமியார் ஒரு பெரிய தவறையே செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நான் மஞ்சட்டி தானே உடைச்சேன் அப்படிங்கிறது காகத்தை பழமொழி சொல்லுவாங்க. ராமே சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த பழமொழியை இந்த வார்த்தையோடு நம்ம இணைக்கும் பொழுது ஸ்தோத்திரம், ஏன் இருதயத்தை யாரும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்னா, நீங்களும் கவனமா இருக்கிற மற்றவங்க காரியத்துல எல்லாரும் வளர்த்து வைத்து எல்லாரும் ராமே சொல்லு. ராமன், நான் மட்டும் உடைச்சுக்கிட்டே இருப்பேன், நான் மட்டும் குத்திக்கிட்டே இருப்பேன், நான் மட்டும் குறைஞ்சிக்கிட்டே இருப்பேன், என்ன ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னா அது வேதத்தின்படி தவறான உபதேசம். ராமன் ராமே சொல்லுங்க. ராமன் நிறைய பேருக்கு ஆமேனே வரமாட்டேங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இப்படி நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாதான் கர்த்தர் உங்க இருதயத்தினுடைய காயத்தை அவர் கட்டுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க மற்றவங்களை காயப்படுத்திட்டு வேதனைப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா நீங்க தழும்போட தான் இருக்கணும் வாழ்நாள் முழுசா.
ஒரு நாளும் சரி ஆகாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவன் நல்லவர். ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்துக் கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். கவனிங்க, இங்கே ஒரு நியாயஸ்திரி என்ன ஸ்திரீ 25வது வசனத்துல இருக்குது. அப்பொழுது நியாயஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி ஏசப்பாட்ட வந்து ஒரு காரியத்தை கேட்டான். அவரை சோதிக்கிறதுக்காக அவர் நியாயஸ்திரி அப்படின்னு சொன்னா அவன் என்ன அர்த்தம்? அங்கே நியாயம் விசாரிக்கிறவன், இஸ்ரவேல் மக்களுக்காக, யூதர்களுக்காக நியாயம் விசாரிக்கிறவன் எதன் அடிப்படையில்? நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில். ஏன்னா பழைய பாட்டிலே யூதர்களுடைய வாழ்க்கையில நியாயம் விசாரித்தது சும்மா அப்படியே 19 சொல்ல மாட்டாங்க. நியாயப்பிரமாணத்தில் மோசே என்ன சொல்லியிருக்கிறாரு, எப்படி சொல்லியிருக்கிறாரு, எதை சரிப்படுத்தணும், எதை விடணும், எதை அடிக்கணும், எதை உடைக்கணும் அப்படிங்கிறதான் வச்சுதான் செய்வாங்க. அப்போ அந்த நியாய சாஸ்திரிகளுக்கு பழைய ஏற்பாடு மோசே நியாயப்படம் எல்லாமே நல்லா தெரிஞ்சது. அப்ப இவன் என்ன கேட்கிறான்? நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்யணும்னு கேட்கும் பொழுது இப்படி நீ பிரமாணத்தை கை கொள்ளு அப்படின்ட்டு எல்லாம் ஆண்டவர் சொல்றார். சரின்னு கேட்டுட்டு கம்மன் போவதற்கு இல்லாத அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார்? But he wanting to justify himself said to Jesus, and who is my neighbor? அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு பிறன் யாருன்னா அர்த்தம் என்ன? எனக்கு சமமான யாராவது இருக்கான உலகத்துல இருக்கிறாங்க? எனக்கு ஈக்குவலா நீ வர முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எண்ணம் சிந்தை யாருக்குள்ள இருக்கிறதோ அப்படி இருந்தால் இயேசுவின் நாமத்தில் அதெல்லாம் மாற்றிக்கொள்ளணும். வேதத்திலாமே சொல்லலாம், எனக்கு நீ ஈக்குவல் ஆயிட முடியுமா, சமமாயிட முடியுமா? நீதிமானாய் நீதியை வெளிப்படுத்துற, உண்மையை வெளிப்படுத்துறதுல யாரோட என்ன செய்யற நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்கவே கூடாது. ராமே சொல்லலாம அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கறான் நம்மளை விட உயர்ந்த சுபாவத்துல உயர்ந்த நற்குணங்களிலே இருக்கிறவர்களோட நாம கம்பேர் பண்ணி தான் பார்க்கறது ஒழிய எனக்கு சமம் தான், யார் வர முடியாது, யார் இருக்க முடியாது, எனக்கு நான் தான் அப்படிங்கிற காரியங்கள் இருக்கவே கூடாது. அப்படிதான் நான் நியாயஸ்திரி கேட்டான். எனக்கு சமமானவன், எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் என்ன போல இருக்கிறான், என்னால இருக்க முடியுமா, என் ஸ்டேட்டஸ் வர முடியுமா? அதெல்லாம் உலகம் பார்க்கும். தேவ பிள்ளைகளாய் நமக்குள்ளே அந்த எண்ணங்கள் வரவே கூடாது. அல்லேலூயா. அப்போது நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன் என்கிறதான அந்த உணர்வு நமக்குள்ளே வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனோட நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே, மற்றவரோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே நம்ம வாழ்க்கையை ஓட்டணும்னு சொன்னா ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்க மாட்டாருங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படிதான் இந்த இதற்காக ஒரு உதாரணத்தை ஆண்டவர் சொன்னார். இது வந்து ஒரு உதாரண கதை, நான் உண்மையா நடந்ததல்ல. இந்த கீழே உள்ள காரியம், ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போனான். அப்போ போகும்போது கல்லறையில் அகப்பட்டான். அவனை பிடிச்சு அடிச்சு காயப்படுத்தி அவங்கள்ட்ட இருந்த எல்லாத்தையும் வழிபோக்கர்கள், இந்த பகல் கொள்ளைக்காரர்கள் அல்லது இந்த வனாந்திர கொள்ளைக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த காலத்துல வனாந்திரத்தில் பிரயாணப்பட்டு போகணும். அப்படி என்ன செய்து இருந்தபோது அவனை என்ன பண்ணாங்களாம், வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் கொலையுமாய் விட்டுட்டு போய்விட்டார்கள். காப்பாடுறதுக்கு யாருமே இல்லை, வந்து கவனிப்பதற்கு யாருமே இல்லை. அன்னைக்கு யார் இருந்தா ஒரு நாரியும் கிடையாது. அப்போ அடிபட்டு கிடக்கிறான், ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது உடம்பெல்லாம். அப்போ அந்த வழியாக ஒரு ஆசாரியன் வருகிறான். யார் வரா? ஆசாரியன் என்றால் யார்? கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்கள், பலி செலுத்துகிறவர்கள், அவங்க தான் ஆசாரியர்கள். ஆமென். வந்து பார்க்கிறான், அடிபட்டு கிடக்கிறான். பார்த்தவொடனே
ஐயோ இவனா கிடக்குறான் அப்படின்னு அவன் மேல பரிதாபப்படலை. அப்படியே பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணிட்டான், ஒதுங்கி போயிட்டான். ஐயோ யார் பெற்ற பிள்ளையோ அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒருத்தர் வரா, லேவியன். லேவியனால் என்ன, இஸ்ரவேல் 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் தான் லேவி கோத்திரம். லேவி கோத்திரம் தான் நம்முடைய மோசே அவர் பிறந்தார். அல்லேலூயா. லேவி கோத்திரத்துக்கு வந்தவங்க தான் ஆசாரியர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் நம்மை லேவியரும் ஆசாரியருமாய் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். லேவி சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஆசாரியனும் லேவியனும் கிட்டத்தட்ட ஒரே கேட்டகரி தான். லேவி கோத்திரம், அந்த கோத்திரத்துல விசேஷமானவன் ஆசாரியன், கர்த்தருக்கு பலி செலுத்துகிறவன். லேவியனும் வரா, அப்படியே வந்து பார்க்கிறான். அவனை கண்டு பார்த்துட்டு ஐயோ பாவம் அப்படின்ட்டு ஒதுங்கி போயிடான். மூன்றாவது ஒருத்தன் வரா, அவன் யாருன்னா சமாரியன். யாரு? சமாரியன். இப்ப வாசிப்போம் 33வது வசனத்திலிருந்து. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சைரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரமாக. ஹல்லேலூயா. முதலாவது வந்தவன் யாரு? இரண்டாவது வந்தவன் லேவியன். மூணாவது வந்தவன் சமாரியன். சமாரியா தேசத்திலே சமாரியர்கள் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்களுக்கும் விக்கிரக ஆராதனைக்காரர்களுக்கும் பிறந்த அருவருப்பின் சந்ததி தான் சமாரியர்கள். இஸ்ரவேல் தேசத்துடைய மேற்ப நீங்க பாத்தீங்கன்னா நார்த்தன் சைடு என்ன செய்யும், கலிலேயா இருக்கும். சென்டர்ல சமாரியா, கீழே யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடு, அதெல்லாம் இணைந்துதான் என்னது இஸ்ரவேல் தேசம். இந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்களாம், என்ன பண்ண மாட்டாங்களாம், இங்க யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு நார்த்தன் சைடு போவதற்கு சமாரியா தேசத்து வழியா தான் போகணும். ஆனா அது போகாம வேற பாதையில போவாங்களாம். அந்த சமாரியில பார்த்தாலே அவளுக்கு அது ஒரு பன்றியை பார்க்குற மாதிரி இருக்குமா. ஆனா அந்த சமாரியா பட்டணத்திலையும் முதலாக இயேசுநாதர் கடந்து சென்றாருங்க. அல்லேலூயா. தன்னுடைய சிசுரோடு கூட சமாரியாவுக்கு போய் அங்கே ஒரு கிணத்தண்டையில உட்கார்ந்தார். அல்லேலூயா. சமாரியா சந்திச்சாரு, மனமாற்றத்தை உண்டு பண்ணினார். அப்படி என்றால் சுவிசேஷமானது எல்லா மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி அருவருப்பாய் எண்ணப்பட்டவன் தான் இந்த சமாரியர்கள். இந்த சமாரியன் வந்து பார்க்கிறான். பார்த்து என்ன பண்றான், முதலாவது அவனை கண்டான், அவனை பார்த்தான். அல்லேலூயா. எல்லாம் என்ன பாருங்கப்பா, எல்லாம் கீழே பார்த்துருங்க. என்னது பார்க்குறீங்க? ஆசாரியனும் கண்டான், லேவியனும் கண்டான். சொல்லுங்களேன். சமாரியனும் கண்டான் அப்படின்னா பார்த்தான் அர்த்தம். நாம பார்க்கிற பார்வை ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. அவனுக்கு 2 பேரும் தான் பார்த்தானுங்க. பார்த்துட்டு உச்சி கட்டிட்டு போயிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். மற்றவங்க கஷ்டப்படும் பொழுது, நொறுக்கப்படும் பொழுது, காயப்பட்டு வேதனைப்படும் பொழுது ஐயோ பாவம் உச்சி கொட்டுறதுல ரொம்ப ஆசாரியனை போல லேவியனை போல எல்லாம் கிளாடிடலாம். ஆமென். உச்சி கொட்டிட்டு போவதற்கு நம்மள ஆண்டவர் அழைக்கல. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இவனும் கண்டான், சமாரியனும் முதலாவது கண்டான், இரண்டாவது மனது உருகினான். சொல்லுங்க. அல்லேலூயா. மத்தேயு 9:36 வாசித்தோம். இந்த திரளான மக்களை கண்டபொழுது இயேசு அவர்கள் மேல் என்ன பண்ணாராங்க? மனதுருகினாருங்க. இந்த சமாரியன் ரட்சிக்கப்படாதவன், கர்த்தரை யெகோவா தேவனை அறியாதவன், நியாயப்பிரமாண சட்டத்தை எதுவுமே தெரியாது. ஆனா இயற்கையாகவே அவனுக்குள்ள ஒரு மனதுருக்கம் இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிக்கப்படாத மக்களுக்குள்ளேயும் கிறிஸ்தவர்களாத மக்களுக்குள்ளேயும் நல்ல இலகிய மனதிற்கு உள்ள நிறைய பேர் உலகத்துல இருக்கத்தான் செய்யறாங்க. ராமேஸ்வரம். அதாவது மனிதன் நேயம் என்பது. பிரைஸ் தி லார்ட். மனசு 2 பேரும்
ஆசாரியனும் லேவியனும் மனசை கல்லாக்கிட்டு அவங்காட்டு போயிட்டான். எவன் அடிபட்டானா செத்தானா பொழைச்சானா, நம்ம வந்தோமா பார்த்தோமா போயிட்டே இருந்தான். சமாரியன் அப்படி செய்யவே இல்லை. அல்லேலூயா. கண்டான். இரண்டாவது மனது உருகினான். மனது உருகிட்டு அப்படின்னு போயிடல, கிட்ட வந்தான். அல்லேலூயா. எங்க வந்தாங்க? கிட்ட வந்தான். யாருகிட்ட? அடிபட்டு அங்கே ரத்த காயத்தோட கிடக்குற அது எவனோ யாரு தெரியாதுங்க. எக்ஸார் போய் ரைசலா யாருன்னே தெரியாது. கிட்ட வந்தான். அதுக்கு என்ன செஞ்சான்? ஒருத்தர் தன்னிடத்துல இருந்ததான எண்ணெயை எடுத்தான். அல்லேலூயா. எதை எடுத்தான்? எண்ணெய். என்ன எண்ணெய்? ஆலிவ் ஆயில், ஒலிவ எண்ணெய். ஆமென். ரைசலா. ஆலிவ் ஆயிலையும் திராட்சை ரசத்தையும். ரைசலா. யூதர்கள் அந்த இஸ்ரேல் தேசத்துல ரெண்டுமே ரொம்ப பிரபலமானது, ஆலிவ் ஆயில் அண்ட் கிரேப்ஸ். என்னோட வழி பிரயாணத்துல அவனுக்கு தேவையா இருந்துச்சு. அந்த எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் அந்த காயங்களிலே ஊற்றினான். அவர்களே சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஆலிவ் ஆயில் காயத்தை ஆற்றக்கூடியது, திராட்சை ரசமும் அந்த காயத்தை ஆற்றக்கூடியது. அல்லேலூயா. பிரைஸ் ஊற்றினான். அதுக்கப்புறம் தன்னிடத்தில் இருந்த துணிகளை எடுத்து அந்த காயங்களை கட்டினான். அல்லேலூயா. இங்க மருத்துவ சேவை செஞ்சான். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. மேரி ஹாரியட், எஸ்தர் சைமன், சிக்கிம் மாநிலத்தில் வந்த மேரி ஹாரியட். நான் மருத்துவ படிப்பு படிக்காவிட்டாலும் ஞாபகம் இருக்காமா? மறந்து வச்சா மறக்கப்படாது. அல்லேலூயா. நான் மெடிக்கல் படிக்காட்டியும் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட காரியங்கள் உதவியா இருந்தேன். இந்த சமாரியன் அவன் மெடிக்கல் காரனா படிச்சவனா இல்ல. இது பொது ஞானம். அல்லேலூயா. காயங்களை கட்டினான். கட்டிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடல, அவனை தூக்கி தன்னுடைய சுய வாகனத்திலே ஏற்றினான். அந்த சுய வாகனம் எது? கோவேருக்கு. நம்ம ஊருக்கு கழுது கிடையாதுங்க, நல்ல ஹைட்டான கோவேரு கழுத. தன்னுடைய வாகனத்து மேல அவனை ரத்த காயத்தோட அந்த ஸ்மெல்லோட இருக்கிற அவனை தூக்கினான். வாகனத்தில் உட்கார வைத்தான், கொண்டு போனான். அல்லேலூயா. இங்கே ஒரு சத்திரம் இருந்தது. சத்திரத்தில் அங்கே சத்திரக்காரன்ட்ட ஒப்படைத்து, நீ எவ்வளவு செலவனையை செலவழிக்கோ, திரும்ப வரும்பொழுது எவ்வளவு நாள் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஒப்படைத்துட்டு போனானா. இந்த சமாரியன் கைகளை தட்டுவமாக சொல்லுங்க அல்லேலூயா. இந்த கதையை அந்த நியாயசாஸ்திரத்தை ஆண்டு சொல்லிட்டு, இப்ப சொல்லுப்பா உனக்கு எப்படி தோணுது? இவன் இப்ப யாரு? இந்த 3 பேரில் எவன் பிறனா இருந்தான்? எவன் இரக்கமுள்ளவனா இருந்தான்? எவன் உதவி செய்யவனா இருந்தான்? எவன் சரிசமமானவன்? யாரு? பார்த்துட்டு வெளியே போறவன் அல்ல. இந்த கள்ளர் கையில் அகப்பட்ட இந்த 3 பேர்ல இந்த இரக்கம் செய்தவனே என்றான். இயேசுவை நோக்கி நீயும் போய் அந்தபடியே செய் என்று சொன்னார். அல்லேலூயா. நீ சும்மா போதிச்சுக்கிட்டு நீ சொல்லிக்கிட்டே இருக்காத, பிரசங்கம் பண்ணிட்டே இருக்காத, மற்றவங்களுக்கு டீச் பண்ணிட்டே இருக்காத, மற்றவங்களை மட்டும் அதிகாரம் பண்ணி இருக்காத. நீ என்ன செய்ய? இறங்கி ஃபீல்டில் நீ வேலை செய்யணும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். இந்த ஒரு காரியத்தை தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு செய்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நம்மளை கண்டார், காண்கிறார், இன்னும் நம்மை காண்பார். அல்லேலூயா. நம்ம மேல இன்னைக்கு ஆண்டவர் மனதுருகி தான் இருக்கிறாரு, மனதுருக்கத்தோட தான் இருக்கிறாரு. இன்னும் நம்ம பக்கத்துல தான் கிட்ட தான் வராரு. கிட்ட வர வர நான் தூரமா போயிடுறேன் விலை நாம போகக்கூடாது. அவர் நம்ம கிட்ட வர நம்ம அவர்கிட்ட நெருங்கி கட்டி சேரணும். அல்லேலூயா. ரைசலா. கிட்ட வராரு. உங்களுடைய உள்ளத்துல என்ன காயம் இருக்கு, வேதனை இருக்குது அப்படின்னு அதை பார்க்கிறாரு. ரைசலா. என்னையும் திராட்சை ரசத்தையும் அவங்க மேல தலை மேல ஊத்துறாரு. அல்லேலூயா. ஊற்றப்படும் பொழுது உங்களுடைய எல்லா வேதனைகள் காயங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் ஆற்றுகிறார். ஆமென். அவர் தம்முடைய அவருக்கு எந்த வாகனம் இல்லை, அவருடைய கரங்கள் தான் அவருக்கு வாகனம். ஆமென். அவருடைய கரங்களாலே நம்ம என்ன சுமக்கிறார். அல்லேலூயா. சத்திரம் என்பது தேவனுடைய ஆலயமாய சபையில பார்க்கிற ஊழியக்காரத்தில் ஆண்டவர் ஒப்படைக்கிறாரு. சொல்லுங்க அல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய வியாக்கியானமா நம்ம இதை எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. இதை ஒரு உதாரண கதையை தான் சொன்னாரு. தேவ பிள்ளைகளை, இதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய காரியங்களை இப்படி இந்த சமாரியன் செய்ததை போல இயேசு நமக்கு செய்கிறாரு.
நாம காயம் மாற்றப்பட்ட நாம செய்ய வேண்டியது என்ன? இதை போல காயம்பட்ட இருதயம் நொறுக்கப்பட்ட உடைக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாம் அவங்களை பார்க்கணும். அல்லேலூயா. கிட்ட வரணும், மனதுருகணும், கிட்ட வரணும், அவங்களை காயங்களை ஆற்ற வேண்டும். அல்லேலூயா. அது உங்க வீட்டாரா இருக்கட்டும், சொந்த பந்தமா இருக்கட்டும், உங்க நண்பர்களா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இந்த ஒரு இருதயம் நமக்குள்ளே வரணும். அல்லேலூயா. அதுக்காக தேவன் நம்மளை அபிஷேகித்திருக்கிறார், தேவன் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு உதாரண கதை. சமாரியன் எப்படி அவன் புறஜாதியா இருந்தாலும், கர்த்தரை அறியாதவனா இருந்தாலும், எப்படி அவன் காயம் கட்டினானோ அதே போல கர்த்தரை அறிந்தவர்களும் செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு சரியான உதாரணத்தை ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உதவி செய்கிறவர்கள் சமாரியனை போன்றவர்கள். அவ்வளவு ஆமென் சொல்லலாமே. அதனால முதலாவது இருதயத்தில் காயப்பட்டவர்களை, இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுகிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இரண்டாவது கட்டவிழ்த்தலை கூற. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் கட்டவிழ்க்கிறதான கிருபை. மத்தேயு 16 18 19 வாசிப்போம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ, பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ, கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். தைலோஜலாலே சொல்லுங்க, சாகமா சொல்லுங்க. தைலோயா. முதலாவது நம்முடைய ஆண்டவர் இயேசு காயம் கட்டுவதற்காக ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டார். தைலோயா. நமக்கு அந்த கிருபை ஆண்டவர் தருகிறார், அதை நாம பயன்படுத்திக்கணும். பேசலாம். இரண்டாவது கட்டவிழ்க்க. பேதுருக்கு இந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. பேதுரை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய். ஆமென். என்னவா இருக்கிறா? பேதுருவா இருக்கிறார். இந்த பேதுரு அப்படின்னு சொன்னா நாணல் என்று சொல்லி அர்த்தம். என்னது? நாணல். அதான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அது இருக்குது. பேசலாம். நீ இனிமேல் கேபா சீமோன் என்று எண்ணப்படுவாய். கேபா என்று சொன்னால் ராக், பாறை. அல்லேலூயா. நீ நாணலை போல இருக்கிறப்பா. அந்த பேதுருவா நாணலை போல இருந்தனாலதான் அங்கே வேலைக்காரிக்கு முன்னாடி இயேசுவை என்ன பண்ண மறுதளிச்சான். பேசலாம். அதான் உண்மை. அப்ப ஆண்டவர் பேதுருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? பரலோக ராஜ்யத்துடைய திறவுகோலை நான் தருவேன். நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. தருவேன். எப்போ தருகிறேன் அப்படின்னா பிரசன்ட். தருவேன் என்று சொன்னால் ஃபியூச்சர், எதிர்காலத்தில் தருவேன். எப்ப தருவேன்? என்றைக்கு நீ தேவ வல்லமைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறாயோ அன்றைக்கு. அல்லேலூயா. என்ன அதிகாரம்? நீ கட்டுகிறது எதுவோ அது கட்டப்படும், நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது கட்டப்படும். அல்லேலூயா. எதை கட்டணும்? எதை நாம கட்டணும்? இந்த வசந்தத்தை சொல்லுங்க. பிசாசின் கிரியைகளை கட்டி ஜெபிக்கணும். ஆமென். பொல்லாத எண்ணங்களை கட்டி ஜெபிக்கணும். ஆமென். பொல்லாத கிரியைகளை கட்டி ஜெபிக்க வேண்டும். ஆமென். பொல்லாத ஆவிகளை கட்டி ஜெபிக்கணும். ஆமென். பொல்லாத வாய்களையும் கட்டி ஜெபிக்கணும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இரண்டாவது என்ன செய்யணும்? கட்டவிழ்த்தல். பிரைஸ் தி லார்ட். நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும். எதை கட்டவிழ்க்கணும்? கட்டப்பட்ட எல்லா காரியங்களும் இடையில கட்டமாக. கட்டப்பட்ட மனிதர் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதர் எல்லாம் கல்வாரி காயப்பட்ட கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். அல்லேலூயா.
வேதத்துல கட்டப்படுகிற எல்லாத்தையும் ஆண்டவர் கட்டவிழ்க்கிறாரு. அல்லேலூயா. பாரம்பரிய கட்டுகள் இருந்தாமே ஆமென். இஸ்ரவேலுடைய கட்டுகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் அவர் அவிழ்க்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து எப்போ அந்த பேதருக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். பெந்தேகோஸ்தே நாளிலே மேல் வீட்டறையிலே 120 பேர் கூடியிருக்கிற நேரத்திலே ஆவியானவர் எல்லார் மேலே ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. அப்பதான் இந்த வாக்குத்தத்தம் பேதுருவுக்கு நிறைவேறினது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம எப்படி அந்த கட்டவிழ்க்கிற காரியத்தை செய்ய முடியும்னா ஆவியானுடைய வல்லமை நாம பெறப்படுகிறோம். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே என்ன உண்டு? விடுதலை இருக்குது. ஆவியானுடைய வல்லமை இருந்தால் தான் கட்டுகள் எல்லாம் என்ன செய்யும்? அவிழும். ஆமென். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1 முதல் 3. எழும்பு 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 சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே, வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, கழுத்திலுள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள். பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எழும்பு எழும்பு சீயோனே, கர்த்தரையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே. 24 தானியா கிறிஸ்மஸ். அதுக்குள்ள கர்த்தரையில் பிறந்தவரை பாட்டு ஆனந்தோறும் கூட பாடலாம். கர்த்தரை. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நாளுக்கு மட்டுமல்ல, இயேசுவின் ஒவ்வொரு வாரமும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமா இருக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க உற்சாகமாக. அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். அவ்வளவுதான். எழும்பு சீயோனே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்றாரு. சில காரியத்தை சொல்லிட்டு இந்த செய்திக்கு ஏற்ற விதத்தில் 2வது பின்பகுதி, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஸ்தோத்திர. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன்னை என்னென்ன காரியமெல்லாம் கட்டி இருக்கிறதோ உன் கழுத்துல இந்த ஆண்டுடைய வாக்குத்தத்தம் இதுதான். ஆமென். அந்நாளில் உன்னை சேர்த்துக் கொண்டு ஸ்தோத்திர அவருடைய சுமையும் அவருடைய நுகமும் நீக்கப்படும். அல்லேலூயா. நுகம் என்பது கழுத்துல வைக்கப்படுவது. அபிஷேகத்தினால நுகங்களும் எல்லாம் முறிக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு கழுத்து மேல பல பாரங்களை நுகங்களை வைத்து அழித்துக் கொண்டுகிற எல்லா கட்டுகளை விடுவிக்கிற வல்லமை இயேசுவிடத்துல இருந்துதான் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் ஏசாயா 61ஆம் அதிகாரத்திலே அந்த கட்டவிழ்த்தல். அல்லேலூயா. கட்டப்பட்டுகிற மக்களை கட்டவிழ்க்கிற இந்த அபிஷேகம் எப்படின்னா, இருதயம் நொறுங்குதலை காயப்படுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை. சொல்லுங்களாமே. கட்டவிழ்க்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய கழுத்துல தேவையில்லாத பாரங்களை, தேவையில்லாத அழுத்தங்களை, கவலைகளை, நீ நிறைய பேருக்கு எனக்கு ஐயோ கழுத்து வலிக்குது, தலை வலிக்குது, சண்டு பாம கொண்டு வா, அமிர்தாஞ்சனை கொண்டு வா, டைகர் பாம கொண்டு வா, அப்புறம் என்னது விக்ஷ கொண்டு வா, ஆட்ஸ் என்னது கோடாயை கொண்டு வா, பேச்சாத்தான். ஏன் தலையில உள்ள பாரம் எங்கே இறங்குது? கழுத்துக்கோ இறங்கும். தேவையில்லாத பாரத்தை சுமந்து கொண்டு இருக்காதீங்க. ஆமென். அந்த எல்லா கட்டுகளையும், ஆமென், கழுத்தில் உள்ள கட்டுகளை சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. உனக்கு அந்த அதிகாரத்தை நான் தரேன்னு சொல்றாரு. சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வைசலா. கழுத்துல பாரம் தாங்க முடியாம இருக்கா? கழுத்து மேல கைய வைங்க. ஆமென். தலை மேல கைய வச்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே என்னை கட்ட முடியுமாப்பான்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் கிரியை செய்ய அவர் வல்லவராக இருப்பார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். காயம் கட்டவிழ்க்க. மூன்றாவது என்னது? விடுதலை, விடுவிக்க. அல்லேலூயா. இந்த ஃப்ளோவுக்காக நான் முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. காயம் கட்டவிழ்க்க, விடுவிக்க. மூன்றாவது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. அல்லேலூயா.
விடுவிக்க இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டார். அல்லேலூயா. அநேக இயேசு தன்னுடைய ஊழியத்துல வியாதி பிடிச்சவங்கள, வேதனையில உள்ளவங்கள, பிசாசு பிடிச்ச எல்லாரையும் இயேசுப்பா விடுவித்தார். அல்லேலூயா. ஆமென். அவர் விடுதலை நாயகர் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 13 முடிய வாசிப்போம். லூக்கா 13 11ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் முடிய. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. விடுதலையாக்கப்பட்டாய். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. சிறை இருப்பா ஜெயிலுக்குள்ள போய் அடைக்கிற அப்படி அல்ல. மைண்ட்ல, இருதயத்துல, சரீரத்துல, ஆவியிலே, ஆத்துமாவிலே சிறைப்பட்டிருக்கிற உன்னை கர்த்தர் விடுவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. ஆமென். வீட்டு சிறையா இருக்கட்டும், அது மைண்ட் பிரிசனா இருக்கட்டும், மைண்ட்ல, இருதயத்துல எதுவா இருந்தாலும், இங்கே இயேசுப்பா ஒரு நாள் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்துல போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை யூதர்களுக்கு. இயேசுநாதர் கிராமங்கள், பட்டணங்கள் தோறுமாக அவர் என்ன பண்ணாராம்? 6 நாளும் நடந்து தேவனுடைய சுவிசேஷத்தை 3 வருஷத்துல இயேசுப்பா அறிவித்தார்கள். அல்லேலூயா. யூதேயா, கலிலேயா, சமாரியா முழுசும் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தினாலே நிரப்பப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. சண்டே டு ஃப்ரைடே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. சனிக்கிழமை யூதர்கள் எந்த வேலையுமே என்ன செய்யக்கூடாது. சுவிசேஷமா அறிவிக்க போகக்கூடாது. இன்னைக்கு வேற வேலை இல்லாம நாம வழி இல்லாம ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு அப்படின்ட்டு நாம என்ன செய்யறோம்? சுவிசேஷம். யூதர்கள் அன்னைக்கு வேற எந்த வேலையும் நினைச்ச கூடாது. அவங்க அன்னைக்கு ஓய்வு நாளை கடைபிடிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருக்கணும். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம ஒரு 2 மணி நேரம் ஆலயத்தில் தரிக்கிறதுக்கு அநேகம் பார்க்கணும். அதனால அந்த ஓய்வு நாள் அவங்க வேற எந்த வேலையும் நினைச்சக்கூடாது, செய்யக்கூடாது. அப்ப இயேசுநாதர் என்ன பண்ணார்? எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெங்கெல்லாம் சனிக்கிழமை வந்து விட்டால், வாரத்தின் கடைசி நாள், ஓய்வு நாள், அங்கே இருக்கிற ஒரு ஆலயத்துல போய் இயேசுவும் தான் ஒரு யூதனா இருந்தபடினாலே, அல்லேலூயா, இயேசு ஒரு யூதன். Jesus was not a Christian. நிறைய பேர் நினைப்பாங்க இயேசுநாதர் எதுக்காக பிறந்தார், கிறிஸ்தவங்களுக்காக பிறந்தார்னு அறிவீனமா தெரியாம பேசுவாங்க. இயேசுநாதர் கிறிஸ்தவர் அல்ல. அவர் யாரு? யூத மார்க்கத்தை சேர்ந்தவர். அதனாலதான் வாரத்தின் கடைசி நாள் ஓய்வு நாளிலே போய் ஜெப ஆலயத்திலே பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு பிறந்து வளர்ந்து மரித்து உயிரோடு எழுப்பி யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றினாங்களோ அவங்க தான் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஆலயத்துல பிரசங்கம் பண்ணிக்கும் பொழுது அங்கே ஒரு அம்மா அப்படியே கூனியாக இருந்திருக்காங்க. எத்தனை வருஷமா? 18 வருஷமா ஆலயத்துக்கு வந்து போயிருக்கிறாங்க. கூனி அப்படின்னு சொன்னா யூசேப்ல எனக்கு குனிய முடியல, அதுக்கு மேல குனிஞ்சா அப்புறம் அம்பாயி போயிடும், பேக் பஞ்சர் ஆயிடும். அல்லேலூயா. ஃபுல் யூசேப்ல ஃபுல் பெண்டு. அதுதான் என்னது, இன்னைக்கும் வயசான சில அம்மாங்கள்லாம், வயசான பாட்டிலாம் அப்படி இருக்கிறாங்க கிராமங்கள்ல. ஃபுல்லா அப்படிதான் இருப்பாங்க. அவங்க சுமந்து ஸ்பைனல் கார்டு எல்லாம் வீக் ஆகி போயிட்டு அப்படியே பெண்டாகி அப்படி இருப்பாங்க. அவன் பாருங்க, 12 வருஷமா கூனியா இருந்த அந்த அம்மா சனிக்காம வாரந்தோறும் ஆலயத்துக்கு வந்தாங்க. அவர் சொல்லுங்க. யார் என்ன சொன்னா சொல்லிட்டு போகட்டும், இந்த சர்ச்சுக்கு என்னமா போகுது, அப்படியே தானே இருக்குது.
ஒன்றும் மாற்றம் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவதுக்கு ஏதுவாக நம்ம நடக்கூடாது, மாற வேண்டும். ஒரு வேலையை சொல்லுங்க அல்லேலூயா. சரீரத்தில் அங்கே சில விளைவினங்கள் இருந்தாலும் நாம் அதை பொருட்படுத்தக்கூடாது. பிரைசலா கூனியா இருந்தாங்க, போனாங்க. ஆண்டவர் கண்டார், இந்த அம்மாவை கூப்பிட்டார். ஆண்டவர் சொன்னார், உன் பலவீனத்தில் என்று விடுதலையாக்கப்பட்டார். அல்லேலூயா. இந்த கூனியா இருப்பது காரணம் ஒரு பலவீனத்துடைய ஆவி இந்த அம்மாவை 18 வருஷமா முடக்கி வைத்திருந்தது. ஆமென் சொல்லுங்களாமே. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன ஆவிகள் உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறதோ இந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை இனம் கண்டுபிடித்து இயேசுடைய வல்லமையினாலே, இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கிறவருடைய வல்லமையை, விடுதலை பெறுகிற அந்த அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கைகளை உற்சாகமாய் தட்டி ஆண்டுடைய வல்லமை. ஆமென். பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி மேல அந்த உடைந்த அந்த முதுகின் மேலே கையை வைத்த உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நிமிர முடியாத நிலைமையில இருக்கிற எந்த ஆவிகளும், எந்த பலவீன ஆவிகளா இருந்தாலும் இன்றைக்கு தேவன் உங்களை விடுவிக்கிறவராய் கடந்து வராமையா. கர்த்தர் நல்லவர். பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். அதுக்காக தாங்க இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையை நிமிர முடியாம ரொம்ப கூனி குறுகி போய் இருக்கிற மக்கள் ஏராளம் உண்டு. அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? தேவன் நமக்கு தந்த அந்த கிருபையை, அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு நாம வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரே வசனத்தை வாசித்து முடிப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அல்லேலூயா. இதை பேதுரு சொல்றார். அல்லேலூயா. இந்த பேதுரு என்ன சொன்னாரு? நான் உனக்கு அதிகாரத்தை தருவேன், நீ கட்டணும், கட்டவளுக்கு செய்யணும். அந்த பேதுரு அபிஷேகத்தை பெற்ற பிறகுதான் தைரியமா சொல்றாரு. இங்கே இந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தான் தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் தான் இந்த அனுபவத்தை பெற்ற பிறகுதான் இயேசுநாதருக்குள்ள இந்த வல்லமையை பேதுரு உணர முடிந்தது. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க என்னைக்கு அந்த வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்றீங்களோ அப்பதான் இயேசுக்குள்ள இருக்கிற வல்லமை உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும். அல்லேலூயா. உங்க மூலமா வெளிப்பட கர்த்தர் கிருபை செய்வார். நீங்க அந்த அனுபவத்தை என்ன செய்யணும்? பெற வேண்டும். இன்னைக்கு நான் அந்த அனுபவத்தை பெற்றனாலதான் அந்த வல்லமையை, விடுதலை, கட்டவிழ்த்தல கூறக்கூடிய அந்த கிருபை ஆண்ட தருகிறாரு. நீங்க என்ன போய் பைபிள் காலேஜ் படிச்சு வந்தீங்க 3 வருஷம் கவுத்தர நாங்களா எங்களுக்கு அப்படிலாம் கிடைக்குமா? உங்களுக்கு கிடைக்கும். ஆவியான யாருக்குள்ள வராரா அந்த கிருபை ஆண்டவர் அனுபவத்தை கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு ஆண்டவர் தர அவர் வல்லவர் இருக்கிறார். விசுவாசம் கைதட்டு பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்த. நல்ல அன்றைக்கு 5 அறிவு கொண்ட கழுதைக்குள்ள ஆண்டவர் பேச வச்சாருங்க ஒரு தீர்க்கதரிசி கிட்ட. நாமெல்லாம் கழுதை விட ரொம்ப மோசமானவங்களா? நீங்க தான் சொல்லுங்க. கழுது கட்டா குட்டி சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. கழுதையோட நம்ம எல்லாம் மோசமானவங்களா? கழுதையவே பேச வைத்தவர் நம்முடைய ஆண்டவர். உங்களுக்குள்ள ஆண்டவர் பெரிய செய்ய வல்லவராக இருக்கிறாரா, இருக்க மாட்டாரா? அல்லேலூயா. அல்லேலூயா. பேதுரு அந்த அனுபவத்தை பெற்றவர்தான் சொல்றாரு, இந்த இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலோ வல்லமையினாலோ அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம சொல்லணும், எனக்குள்ளே இருக்க ஆவியான எப்படின்னா இயேசு அந்த அபிஷேகம் பெற்றபடினால தான் நான் இந்த கிருபையை பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. இந்த இயேசு என்ன பண்ணாரா? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக, விடுவிக்கிறவராக இயேசு அவர் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, முதலாவது காயம் கட்ட, எல்லாம் சொல்லுங்க. காயம் கட்ட. 2வது கட்டவிழ்க்க. 3வது விடுவிக்கிறதுக்காக இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டாரு. நமக்கு அந்த அபிஷேகத்தை தராரு. நாம காயம் கட்டுறது மாத்திரம், மற்றவருடைய காயத்தை கட்டணும். காயப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடாது. ஆமென்.
எந்த புண்ணுல வேலை பார்த்துட்டே இருக்காதீங்க. எரிகிற நெருப்புல இன்னும் எண்ணெயை ஊத்தாதீங்க. காயப்பட்ட இருதயத்துல எண்ணெயை ஊத்துங்க. திராட்சரசத்தை வார்த்து. ஆமென். திராட்சரசம் என்பது இயேசுடைய அன்புக்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா. திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே. சொல்லுங்க. திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் மனமே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் மனமே, உமக்கே ஸ்தோத்திரம். சொல்லுங்க. உயிருள்ள நாயெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரமே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாயெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். என்ன என்பது தேவ அபிஷேகத்தை குறிக்குது. நம்ம ஒளிவெண்ணையை போய் நம்ம 100 மில்லி வாங்குறதுக்கே நம்மளால கஷ்டம். இந்த ஒளிவை என்பது தேவ அபிஷேகம். திராட்சரசம் என்பது இயேசுவுடைய அன்பு. அல்லேலூயா. காயப்பட்ட இருதயத்தை அன்பினாலே, இயேசுவுடைய அன்பினாலே, வல்லமையினாலே நிரப்புங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இதயத்தில் உடைந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களா? இயேசுப்பா உங்களை காயத்தை கட்டாரு. உங்களை கட்டவிழ்க்க அவர் கடந்து வராரு. உங்களை சிறையில் பிறந்து விடுவிக்க அவர் கடந்து வராரு. உங்க விளைவிடத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க அவர் இயேசுப்பா கடந்து வராரு. நீங்க கேட்க வேண்டிய, இயேசுவே என்னில் வாரும் ஆண்டவரே, இயேசுப்பா எனக்குள்ளே வாங்கப்பான்னு நீங்க கூப்பிட்டு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த நன்மையை செய்ய வல்லவராக இருக்கிறார். இதெல்லாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.